ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாலை நேரத்திலே மகிமையான தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வீடுகளிலே அனுபவிக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நம் மேலே அன்பா இருக்கிறபடினாலே இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற நேரலை நிகழ்ச்சியின் 118வது நாள் நிகழ்ச்சியாக 2020ஆம் ஆண்டு 7வது மாதம் ஜூலை மாதம் கடைசி நாளாகிய 31ஆம் தேதி மாலை 7 மணி அளவிலே கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை நிறைந்திருக்கிற தேவாலயமாகிய தேவ கிருபை ஜெப வீடு கிரேஸ் டவர் கிருபையின் கரம் பத்திரிகை அலுவலகத்திலிருந்து தேவனுடைய தெய்வீக கூடாரத்திலிருந்து இதோ கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இணைந்து ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு உங்களையும் எங்களோடு இணைத்துக் கொண்டு நாம் அனைவரும் நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா, ஆராதிப்போமா. எனக்கு அன்பானவர்களே, இந்த 7வது மாதத்தோடு ஜூலை மாதம் 31ஆம் தேதியோடு ஊரடங்கு முடிந்துவிடும். நேரலை மூலமாய் முகநூல் வழியாக நம்முடைய சந்திப்பு முடிவுக்கு வந்து நாம் தேவாலயத்திலே கூடி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சந்தோஷமாய் ஒருமித்து ஆண்டவரை உயர்த்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அரசாங்கமானது மீண்டும் ஒரு 31 நாள் ஆகஸ்ட் மாதம் வரை மீண்டும் ஊரடங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தொழுகை ஸ்தலங்கள், தேவாலயங்கள் திறக்க அனுமதிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியினால் மீண்டும் இணையத்திலே இணைந்து இயேசுநாதரை இதயத்தில் வைத்து பூஜிக்க போகிறோம். நாம் ஆராதனையோடு அவருடைய பிரசன்னத்தை நாம் காணப்போகிறோம். செபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான உம்முடைய கூடாரமாகிய இந்த திருத்தலத்திலிருந்து இதோ நானும் அடியானுக்கு கர்த்தர் கொடுத்த புத்திரனுமாய் இணைந்து உம்முடைய பாதத்தை மகிமையாய் வெற்றி சிறக்க எங்களுக்கு கிடைத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுகிற தேவன், இதோ நாங்கள் உமக்கு குழந்தையாக பாலகராக எண்ணி சிறு பிள்ளையை போல மாறி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நேரலை நிகழ்ச்சியிலே இணைகிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாய் துதி ஆராதனை நடத்தும்படியாய் இன்றைக்கும் தன்னை அர்ப்பணிக்கிற நெல்சன் இமானுவேலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே ஏலியோடு படுத்து கிடந்த சாமுவேலுக்கு உம்முடைய தரிசனம் பிரத்யட்சமாய் கிடைத்தது போல இன்றைக்கும் நெல்சன் இமானுவேல்
கிடைக்கப்பெற்ற தரிசனத்தை துதியாய் ஸ்தோத்திரமாய் ஆராதனையாய் உமக்கு படைக்க ஆண்டவர் இன்னும் அபிஷேக தைலத்தை மகன் மேலே ஊற்றி உமக்கு மகிமையாக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சவுலும் யோனாத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள் என்று நேற்றைக்கு 2 சாமுவேல் 1 அதிகாரத்திலே வாசித்தது போல ஆண்டவரே, நாங்கள் இருவருமாய் உமக்கு துதி சோத்திரத்தை ஏறெடுக்க அர்ப்பணிக்கிறோம். பார்வையாளர்களாக வருகிற பரிசுத்தவான்கள், திருச்சபையினுடைய போதகர்கள், விசுவாசிகள் உலக நாடுகளில் இருந்து இந்த நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அந்தமான் தீவிலிருந்து, இலங்கையிலிருந்து, லண்டனிலிருந்து, மலேசியா, சிங்கப்பூரிலிருந்து, இன்னும் இந்திய நாட்டினுடைய கிராமங்கள், பட்டணங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சோப லட்ச மக்களுக்காய் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே நான் பிரார்த்தனை செய்கிறேன். தேசம் அமைதலாய் இருப்பதாக, தேசத்தினுடைய குடிமக்கள் அமைதலாய் இருப்பதாக, தேசத்திலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியக்காரர்கள், மிஷினரிகள், மூத்த தாய் தகப்பன்மார்களை என் தேவன் தாமே பாதுகாத்துக்கொள். ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு எங்கள் தேவைகளை சந்தித்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக்கும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நெல்சன் இமானுவேல் ஆராதனை செய்து ஆண்டவரை உயர்த்தும் பொழுது நாமும் சேர்ந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து அநாதி தேவன் நடைக்கலமே, அவன் நித்திய புயல்கள் என் ஆதாரமே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறபடி நான் அவர்களை சேர்ந்து அந்த
எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இயேசு நல்லவர், அவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மட்டுமாய் நம்மளை காத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எஸ் ஆமென். வியாதியில் விடுதலை தருபவர், எஸ் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. எல்லாம் செய்து அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர்
ஆயிரங்களில் வெற்றி சிறந்தவர். சாரோனின் ரோஜா இயேசுவே, பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பமே, எங்களை என்றும் போதித்து நடத்துகிறவரே, எங்கள் மேல் நீர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன், ஒவ்வொரு நாளுமாய் ஒவ்வொரு நிமிடமாய் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நீ நடத்தி வந்தமை காயமத்தி நன்றி. கரங்களை உயர்த்தி எப்படி இருந்துச்சு? தேவ பிரசன்னம் சபைகளிலே நாம் ஆராதிப்பது போல நம்முடைய வீட்டிலே நல்ல காரம் சாரமாய் உப்பு உணர்த்தியாய் சாப்பிட்டது போல ஒரு ஆராதனையை தம்பி சுரேஷ் தீமுத்தையும் அக்சால் மாரிமுத்து பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து கொண்டிருக்கிறேன். மலேசியா தேசத்திலிருந்து எங்கள் அன்பு சகோதரன் சீனிவாசன் சாமுவேல், வேணி அம்மையார், முத்துக்கருப்பன் சிவா, இப்படிப்பட்டவர்கள் அநேகர் இந்த ஆராதனையில்
பங்கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அதுபோல் நிறைய பாஸ்டர்ஸ். சரி, இன்றைக்கு நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இப்படி ஒரு தருணம்தான் உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபைகளிலே குடும்பமாய் சபையிலே கூடி ஆராதிக்க வேண்டும், விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். எவ்வளவு ஒரு ஆனந்தம்! துதித்தலே இன்பமானது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் இப்பொழுது நமக்கு ஒரு வார்த்தைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோமா? வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் இருக்கிற இந்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிற தலைப்பு பார்த்துருப்பீங்க. தொழுவத்தை மறந்த ஆடுகள், காணாமல் போன ஆடுகள். தொழுவத்தை மறந்த ஆடுகள், காணாமல் போன ஆடுகள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் கிராமத்தில் பிறந்தவன், ஆடு மாடு மேய்த்தவன். மோசே ஆடு மாடு மேய்த்தவன், தாவீது ஆடு மாடு மேய்த்தவன். ஆபிரகாமுடைய வீட்டிலே நிறைய ஆடு மாடுகள். அதுபோல நானும் ஆடு மாடு மேய்த்தவனாக, எங்கள் வீடுகளிலே ஆடுகள் மாடுகள் மிருகஜீவன்கள் வளர்த்தவனாக நான் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, எங்களுடைய வீட்டில் சில நேரத்தில் ஆடு என்ன செய்யும்னா மேய போகும். ஆனால் சில நேரத்தில் அது தொழுவத்துக்கு வராமல் காணாமல் போயிடும் சில ஆடுகள். அப்போ என்னுடைய தாயார் தகப்பனார் பதட்டத்தோடு அங்கும் இங்குமாய் தேடி மிகுந்த களைப்படைவார்கள், கவலைப்படுவார்கள். அதுபோல இன்றைக்கு அநேக ஆடுகள் என்று சொல்லப்படுகிற ஆத்துமாக்கள், விசுவாசிகள், ஜனங்கள் காணாமல் போய்கொண்டிருக்கிறதை நான் மிகுந்த வேதனையோடு ஆண்டவர் சொல்ல கேட்டேன். தொழுவத்தை மறந்து போன சில விசுவாசிகள், சபையை மறந்து போன சில விசுவாசிகள், ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு அதை குறித்து ஒரு பாரத்தை கொடுத்தார். விசுவாசிகளே, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மீது கண்களை வைத்திருக்கிறார். நம்மீது ஆண்டவர் கவனம் வைத்திருக்கிறார். அவர் உங்கள் நினைவாக இருக்கிறார். அதனால அவருடைய ஊழியக்காரனாகிய என்னிடத்திலே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு வெளிப்பாடு, ஒரு உணர்வை ஆண்டவர் உண்டாக்கினார். அவருடைய இருதயத்திலிருந்து, இயேசுவின் இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து இந்த வார்த்தை எனக்கு வந்தது. என்ன தெரியுமா? என் ஆடுகள் காணவில்லையே, என் தொழுவத்திலே ஆடுகளை காணவில்லையே.
என் சபையிலே என்னுடைய விசுவாசிகளை காணவில்லையே, தொழுவத்தை மறந்து விட்டார்களே, தொழுவத்தை மறந்து விட்டார்களே, சபையை மறந்து விட்டார்களே என்கிற ஒரு ஆதங்கத்தோடு வருத்தத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவது போன்ற ஒரு உணர்வு அவருடைய இருதயத்திலிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்றதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அந்த ஆட்டுக்குட்டி காணலை, அந்த ஆடை காணலைன்னு சொன்ன உடனே ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அன்பானவர்களே, மேய்ப்பன் என்கிற போதகர், ஒரு திருச்சபையினுடைய ஊழியக்காரர், விசுவாசிகளாகிய உங்களுடைய ஆத்துமாவுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் உத்தரவாதத்தை பெற்றவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து நானும் பரம தகப்பனாகிய பரம மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவும் இன்னைக்கு கவலையோடு மனக்குமுறலோடு அங்கலாய்ப்போடு, விசுவாசிகளே, உங்களை நாங்கள் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறோம், புரிந்து கொள்ளுவீர்கள், உங்களுக்கும் குடும்பம், உங்களுக்கும் இருதயம், உங்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கை இருக்கிறது, நீங்களும் நல் மனதுடையவர்கள் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனம், 944வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். 944வது பக்கம், 50வது அதிகாரம், எரேமியா 6வது வசனம். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறு மலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்துவிட்டார்கள் என்று இங்கே ஆண்டவர் மேய்ப்பனை குறித்தும் ஆடுகளை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும் சபையை குறித்தும் சபையில் இருக்கிற ஆத்துமாவை குறித்தும் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். உங்களை தான் சொல்றார். 5 மாதம் லாக்டவுன், ஊரடங்கு, சபை திறக்கப்படவில்லை, ஆராதனைகள் நடக்கப்படவில்லை, அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட வேண்டியது நமது கடமை. ஆனால் சபையை பார்க்கக்கூடாது, சபையில் ஜெபிக்கக்கூடாது, சபையில் தாயும் தகப்பனுமாய் இருக்கிற ஊழியக்காரர்களோடு கூட பேசக்கூடாது என்று சட்டம் பிறப்பிக்கப்படவில்லை. அன்பானவர்களே, எரேமியா
50ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறது, என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். பாருங்க, உங்களில் பலர் பரவாயில்லை, உங்களில் பலர் இந்த 4-5 மாதமாக இந்த முகநூல் வழியாக தினமும் இந்த இணையத்தில் இணைந்து என் இதயத்தில் மகிழ்ச்சியும் உங்கள் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சியையும், இது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மகிழ்ச்சியையும் காண செய்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களில் பலர் நேரடியாக பல முறை என்னையும் பாஸ்டம்மாவையும் சந்தித்திருக்கிறீர்கள். சந்தோஷம். உங்களில் பலர் சபையிலே வந்து ஆண்டவரிடத்தில் செபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களில் பலர் உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய உழைப்பின் பலனாகிய வருமானத்திலிருந்து தசம பாகங்களை கொடுத்திருக்கிறீர்கள். மிகுந்த சந்தோஷம். ஆனால் பலர் காணவில்லை. காணாமல் போன ஆடுகளாக இதுவரையிலும் வருவதற்கு வழி இருந்தும், வருவதற்கு வாய்ப்பு இருந்தும், வருவதற்குரிய சூழ்நிலைகள் இருந்தும் அவர்கள் வரவில்லை. தொழுவத்துக்குள்ளே வரவில்லை, சபைகளுக்குள்ளே வரவில்லை. அன்புக்குரியவர்களே, யார் இவர்கள்? தொழுவத்தை மறந்து போன ஆடுகள். யார் இவர்கள்? காணாமல் போன என் ஜனங்கள். அதைத்தான் இங்கே எரேமியா 50:6 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இணையத்தில் இணைந்திருக்கிறீங்க, நீங்கள் இதயத்தில் மகிழ்ந்திருக்கணும். அப்படி மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் காணாமல் போன ஆடுகளாக இருக்கக்கூடாது. தொழுவத்தை மறந்து போன ஆடுகளாக, மேய்ப்பர்களாக இருக்கக்கூடாது. இங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து அவர்களை அனுப்பினார். அனுப்பும்போது அவர்களுக்கு கட்டளையாக, ஆலோசனையாக உபதேசித்தது, ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உபதேசித்தது என்ன தெரியுமா? 6வது வசனம், மத்தேயு 10:6, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். என்ன சொல்றாரு இயேசுநாதர்? காணாமல் போன ஆடு. பிரியமானவர்களே, நானும் பாஸ்டம்மாவும் ஒரு பக்கத்தில் ஜெபத்தில் திருச்சபை விசுவாசிகளாகிய உங்களுக்காக கண்ணீரோடு, நீங்கள் நம்பித்தான் ஆகணும், கர்த்தர் நம்புகிறார், உங்களுக்காக கண்ணீரோடு நாங்கள்
எப்பாப்ராத்து போல இரவு பகல் நேரங்களிலே செபித்து கொண்டவர்களாக இருக்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஃபோன் மூலமாய் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பாஸ்டர்மா ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. தேவோரால் ஃபோன் பண்ணி விசாரிப்பார். நான் ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அருகில் இருக்கிறவர்களை நான் நடந்து போய் அவர்களிடத்திலே விசாரிப்பேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய செல்போன் வழியாக எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், இப்படி கான்ஃபரன்ஸ் ஹால், இந்த வழியாக விசுவாசிகளாகிய உங்களிடத்திலே நலம் விசாரித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், காணாமல் போன ஆடுகளிடத்தில் போங்கள். எங்கள் மனசு போகுது, எங்களுடைய ஜெபம் போகுது, எங்களுடைய அபிஷேகம் போகுது, எங்களுடைய ஆவி உங்களுக்கு போகுது, தொலைபேசி, இப்படி பல வகைகளில் உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம். நீங்கள் என்ன செய்றீங்க? எங்களுக்கு செவி கொடுத்து பலர் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ ஊழியக்காரர்களாகிய எங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த 5 மாதங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, நன்றி. ஆனால் இன்னும் காணாமல் போன ஆடுகள் காணாமல் போனதாகவே இருக்கிறதை குறிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காணாமல் போன ஆடுகள் தொழுவத்தை மறந்த ஆடுகள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். பிரியமானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 15:4, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரியானோ? விசுவாசிகளாகிய ஆடுகளே, ஆடுகளாகிய ஆத்துமாக்களே, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். மேய்ப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆடுகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு நல்லது. அன்பானவர்களே, இங்கே மத்தேயு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாயிருந்து, ஒரு தாய் தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் அல்லது 7-8 பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளை காணல அப்படின்னு சொன்னா போனா போது, ஒரு பிள்ளை தானே, மீதி 4 பிள்ளை இருக்குதே, போனா போது, ஒரே ஒரு பிள்ளை தானே காணல, மீதி 7 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. அந்த ஒரு பிள்ளையும் அந்த தாய்க்கு பிள்ளைதான், தகப்பனுக்கு பிள்ளைதான். அதனால அந்த தாயும் தகப்பனும்
அந்த காணாமல் பிள்ளைகளுக்காக பரிதாபப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு ஜெபிப்பார்கள், தேடுவார்கள். அப்படித்தான் ஆண்டவர் இயேசு, அப்படித்தான் ஊழியர்களாகிய நாங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம். சொல்லுவாங்க பழமொழி, காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் விசனப்படுத்தக்கூடாது, சபையை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரால் கண்காணியாகவும் மேய்ப்பனாகவும் இயேசு ரத்தம் சிந்திய சபைக்கு ஊழியக்காரனாகிய எங்களை துக்கப்படுத்தக்கூடாது. தொழுவத்தை மறக்கக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல. 10 குஷ்டரோகிகள், குஷ்டரோக வியாதி எவ்வளவு மிக கொடுமையானது. குஷ்டரோகம் சில நாடுகளிலே குஷ்டரோகிகளை மக்களோடு மக்கள் வாழ அனுமதிப்பதில்லை. வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள். நீ குஷ்டரோகம் பிடித்தவள், நீ குஷ்டரோகம் வியாதியோடு இருக்கிறாய், இப்போ எப்படி குவாரண்டைன், கொரோனா தொற்று, சளி, காய்ச்சல், இருமல், தும்மல், ஜுரம் அப்படின்னு யாருக்காக இருந்தால் 15 நாட்கள் தனிமைப்படுத்துகிறார்கள். குவாரண்டைன் தனிமைப்படுத்துகிறார்கள். தகரம் வைத்து அந்த தெருவை அடைத்து விடுகிறார்கள். அல்லது அந்த ஃப்ளாட், அந்த வீட்டை தகர வைத்து அடைத்து விடுகிறார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் ஐசோலேஷன் வார்டு என்று சொல்லி வேறு யாரும் அந்த நோயாளியை பார்க்க அனுமதிப்பது இல்லை. அதுபோல அன்பானவர்களே, இந்த குஷ்டரோகம் நோய் உள்ளவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நோயை ஆண்டவர் சுகமாக்கினார். எத்தனை பேர்? 10 பேருக்கு ஆண்டவர் சுகமாக்கினார். 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால், அதிகாரத்தினால் சுகம் கொடுத்தார். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தாங்க. அப்போ ஆண்டவர் கேட்டார், 10 பேர் அல்லவா சுகமானவர்கள், மீதி 9 பேர் எங்கே என்று. இன்னைக்கு நம்முடைய சபையில் கிட்டத்தட்ட 70லிருந்து 120 பேர் ஆராதனைக்கு வருகிறார்கள். ஞானஸ்தானம் கொடுத்தோம், செபித்தோம், திருவிருந்து கொடுத்தோம். அவர்களுக்காக எத்தனையோ முறை இரவும் பகலும் தேவ சமூகத்திலே காத்திருந்தோம். எங்கே எங்கே? தொழுவத்தை மறந்து விட்டார்கள். தொழுவத்தை மறந்து விட்டார்கள், காணாமல் போனார்கள். பிரியமானவர்களே, இங்கே மத்தேயு புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லுது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியாதிருப்பானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன
என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. பாருங்க எவ்வளவு சந்தோஷம். அந்த ஆட்டுக்கு சந்தோஷம் இருக்குதா இல்லையோ, ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, விசுவாசிகளே, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார் எரேமியா 50:6, என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். இந்த கொரோனா காலத்தில், இந்த லாக்டவுன் காலத்தில் நீ சபையை மறந்துட்டியே, ஜெபத்தை மறந்துட்டீங்களே, துதியை மறந்துட்டீங்களே, ஆராதனையை மறந்துட்டீங்களே, உங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடின அந்த ஊழியக்கார அம்மாவை நீங்கள் மறந்துட்டீங்களே. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? தொழுவத்தை மறந்தார்கள். ஆடு காணாமல் போனது. அதான் ஆண்டவர் சொன்னார், காணாமல் போன என் ஜனமாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாய் சொல்லுகிறேன். தயவு செய்து காணாமல் போய்விடாதீர்கள், காணாமல் போய்விடாதீர்கள். தொழுவத்தை மறந்து விடாதீர்கள். நன்றி கெட்டவர்கள் என்கிற ஒரு பெயரை நீங்கள் எடுத்து விடாதீர்கள். நீ எதை செய்தாயோ அது உனக்கு திரும்ப செய்யப்படும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம், பிரியமானவர்களே, 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அங்கே ஒரு குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். எங்களுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் விசுவாசிகள் 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 ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் என்னுடைய விசுவாசிகள்னு நான் சொல்ல முடியாதே. பிரியமானவர்களே, உங்களைத்தான் என் நண்பர் என்றும், உங்களைத்தான் எங்கள் ஊழியக்காரர்கள் என்றும், உங்களைத்தான் எங்களுடைய விசுவாசிகள் என்றும், உங்களைத்தான் எங்களுடைய சபையார் என்றும், உங்களைத்தான் எங்களுடைய பிள்ளைகள் என்றும் சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட முடியும். அதனால் தொழுவத்தை மறக்காதீங்க. 5 மாதங்கள் இதுவரையிலும் சபை பக்கம் திரும்பலை. ஒரு ஃபோன் பண்ணி அவர்கள் எங்களோடு பேசவும் இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணினாலும் அவர்கள் எடுத்து எங்களோடு கூட பேசுவதும் இல்லை. ஏன்? காணாமல் போன ஆடுகள். ஏன்? தொழுவத்தை மறந்த ஆடுகள். ஏன்? நன்றி இல்லாத ஆடுகள். ஏன்? உப்பிட்டவரை நினைப்பதற்கு நல்ல உள்ளம் இல்லாத ஆடுகள். அன்பானவர்களே, யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால்,
அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 118வது நாளிலே துதியோடும் சோத்திரத்தோடும் ஆராதனையோடும் உங்களை மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் நடத்தி வருகிறார் என்றால் நீங்கள் தொழுவத்தை மறக்கக்கூடாது. தொழுவத்தை மறக்கக்கூடாது. எங்களுடைய வீட்டிலே ஆடுகள் மாடுகள் ஒரு நாள் தொழுவத்துக்கு வரலை என்றால் ஒரு பக்கத்தில் நான் ஓடுவேன், ஒரு பக்கத்தில் எங்கள் அக்கா ஓடுவாங்க, இன்னொரு பக்கத்தில் என் தங்கச்சி ஓடுவாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆட்டு பாஷைகளை பேசி அந்த ஆடுகளை மாடுகளை தொழுவத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுவார்கள். ஆனால் அந்த ஆடு மாடு எங்கேயோ சோறு கிடைக்கிறது, எங்கேயோ இலை கிடைக்கிறது, எங்கேயோ தண்ணி கிடைக்கிறது, எங்கேயோ படுத்துக்கொள்ள இடம் கிடைக்கிறது என்று சொல்லி காணாமல் போயிடும், தொழுவத்தை மறந்துடும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அப்படி இருக்கலாகாது. நீங்கள் அப்படி இருக்கலாகாது. தொழுவத்தை மறக்காதீர்கள். தொழுவத்தை மறக்காதீர்கள். இந்த லாக்டவுன், ஊரடங்கு உத்தரவு, சபைகள் மூடப்பட்டு விட்டது என்பதற்காக ஊழியர்களாகிய நாங்கள் ஒரு நாளும் உங்களை சந்திக்காமல் இருந்ததில்லை. ஒருவேளை நேரடியாக உங்களுடைய வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தொலைபேசியின் வாயிலாக, இந்த முகநூல் வழியாக தினமும் அல்லது அடிக்கடி உங்களோடு கூட எங்களுடைய உறவு, உங்களோடு கூட எங்களுடைய தொடர்பு இருந்து கொண்டுதானே இருக்கிறது. இதைத்தானே தேவன் விரும்புகிறார். நாங்கள் மறக்கலையே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பு சகோதரர், அன்பு சகோதரியே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. விளங்குதா? மறக்காதீங்க, மறந்துடாதீங்க, தொழுவத்தை மறக்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை மறந்தா நான் உன்னை மறந்துடுவேன், உன்னுடைய பிள்ளைகளை மறந்துடுவேன், உன்னுடைய சந்ததியை மறந்துடுவேன். நீ என்னை மறந்தால் உன் வலதுகை உன் தொழிலை மறக்கும். ஆண்டவர் சொன்னார். காணாமல் போன ஆடுகளே, காணாமல் போன ஆடுகளே, உங்களை நாங்கள் வலவீசி தேடுகிறோம். ஜெபத்தில் உங்களை தேடுகிறோம். தயவு செய்து ஆண்டவர் உங்களை தேடுகிறார். வாசிக்க கேட்போம். எரேமியா 23ஆம் அதிகாரம். எரேமியா 23ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, 3வது வசனத்தை வாசியுங்கள். பக்கம் எண் 903. எரேமியா 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். 903வது பக்கம். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை தூரத்தில் இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப
அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவர் சொல்றார், நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை, அதாவது காணாமல் போன ஆடுகளை, தொழுவத்தை விட்டு விட்டு ஓடின ஆடுகளை, மறந்து போன ஆடுகளை, பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவர். பாஸ்டர்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. நான் கூட சொல்லுவேன், அவன் தான் வரலையே, ஏன் அவனுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுற? அந்த பொண்ணு தான் எத்தனையோ முறை கூப்பிட்டும் மதிப்பு கொடுக்கலையே. பாஸ்டர்மா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, தம்பி நாளைக்கு ஆராதனை, சபைக்கு வாப்பா, நானும் பாஸ்டரும் சபையில் இருக்கிறோம், வாப்பா ஜெபம் பண்ணலாம். ஃபோன் பண்ணுவாங்க. அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஏம்மா நாளைக்கு ஆராதனைம்மா, நானும் பாஸ்டரும் சபையில் இருக்கிறோம்மா, வாமா கொஞ்ச நேரம் செபிக்கலாம். இப்படி ஒரு முறை 2 முறை அல்ல, ஒரு நாள் 2 முறை அல்ல, இந்த நாளிலே பல முறை வர்றேன் வர்றேன் வர்றேன், ஆனால் வரவே மாட்டாங்க. இப்போ என்கிட்ட சொல்லி அழுவாங்க, வருத்தப்படுவாங்க. அவங்க தாய் உள்ளம். பாஸ்டம்மா எப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, பல முறை ஃபோன் பண்ணப்பா, அந்த பையன் வர்றேன் வர்றேன்றான், வந்தானா? வரல. அவனுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணப்பா, அந்த பொண்ணும் வர்றேன் வர்றேன்னுச்சு, வந்தாளா? வரல. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சொன்னேன், ஏம்மா நீ கஷ்டப்படுற? ஃபோன் பண்ண, அவன் வரல. ஃபோன் பண்ண, அந்த பொண்ணும் அவளும் வரல. அப்படிங்கும்போது நீ ஏம்மா கஷ்டப்படுற? ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கு நன்றி என்றால் என்ன தெரியல. உப்பிட்ட வரை நினைப்பதற்கு உள்ளம் அவர்களுக்கு இல்லை. நீ ஏம்மா வேதனைப்படுற? இல்லை, எனக்கு மனசே சரியில்லை அப்படிம்பாங்க. இதுவரைக்கும் இந்த 2 பேர் வரவே இல்லை. அந்த 2 பேர் யார்? காணாமல் போன ஆடுகள். நன்றி இல்லாத தொழுவத்தை மறந்து போனவர்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே எரேமியா 23:3 நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். விமலா, சீனிவாசன், கோமதி, சுரேஷ், அக்ஷால், மாரிமுத்து, புருஷோத்தமன், கலை, பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சபை விசுவாசிகளே, இந்த ஜெப வீடு, இந்த தேவகிருபை ஜெப வீடு, இந்த தொழுவம் உங்களுக்காக ஆண்டவர் உருவாக்குனது, எனக்கல்ல. நான் உங்களை மேய்ப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேலைக்காரன். என்னை விட அதிக உரிமை இந்த தொழுவத்தில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் காணாமல் போகலாமா? நீங்கள் தொழுகையை மறக்கலாமா? கூடாது. தப்பு பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு. இது உங்கள் தொழுகு, உங்களுடைய தொழுவம், டேபர்நேக்கல், இது உங்களுடைய கூடாரம். அவைகள் அப்போதான் பலுகி பெருகும். இந்த தொழுவத்துக்கு வந்தாதான் நீங்கள் பலுகி பெருக முடியும். அதைத்தான் இந்த வருஷ வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இல்லையா? நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து
நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே விருத்தியாகுங்கள். நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்கள் வியாபாரம், உங்கள் வருமானம், உங்களுடைய சகலமும் பலுகி பெருகும். எஸ், இது தேவனுடைய வார்த்தை, தேவ மனுஷன் மூலமாய் வருகிற வார்த்தை. காணாமல் போன ஆடுகளாக இல்லை, தொழுவத்தை மறந்து போனவர்களாக அல்ல, தொழுவத்திலே பலுகி பெருகுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34 அதிகாரம். எசேக்கியேல் 34 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 34 அதிகாரம், பக்கம் எண் 1005 பக்கம். அங்கே 14 வசனம். 14 வசனம். எசேக்கியேல் 34:14, 1005 பக்கம். என்ன சொல்லுகிறது? அவைகளை என் மேய்ச்சலிலே மேய்ப்பன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகள் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். அன்புக்குரியவர்களே, கண்மலையாகிய கிறிஸ்துவாக நம்முடைய சபை இருக்கிறது. இந்த சபைதான் உங்களுக்கு தொழுவம். ஆட்டுக்கொட்டகை, மாட்டுக்கொட்டகை என்று சொல்லுகிறோமே, இந்த டேபர்னேக்கல், இந்த கூடாரம், இந்த டெண்ட், இந்த ஜெப வீடு தான் உங்களுடைய தொழுவம். இந்த தொழுவத்தில் வரும்பொழுதுதான் நீங்கள் எல்லாவற்றிலும் பலுகி பெருக முடியும். அதைத்தான் எசேக்கியேல் 34:14 சொல்லுகிறது. இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். கண்டதை மேயறதுக்கு ஆண்டவர் உங்களை தம்முடைய ஆடுகளாக வைக்கல. கோயம்பேடு மார்க்கெட்டில் பாருங்க, கொத்தவால்சாவுடைய மார்க்கெட்டில் பாருங்க, தெருவில் பாருங்க, ரோட்டில் பாருங்க, நிறைய ஆடு மாடு மேயும். அங்கே வீசப்பட்ட காய்கறிகள், இலைகள், கீரைகள் அழுகி போனதையெல்லாம் அந்த மாடு சாப்பிடும். பிரியமானவர்களே, அழுகி போனதை சாப்பிட்றதுக்கா நாம் இருக்கிறோம்? வீணா போனதை சாப்பிட்றதுக்கா நாம் இருக்கிறோம்? விஷத்துக்கு ஏதுவான, மனுஷன் பயன்படுத்த முடியாத ஒரு பொருளை சாப்பிடுவதற்கா நாம் இருக்கிறோம்? இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியேல் 34:14 நல்ல மேய்ச்சலை மேயும், புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர், இவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காணாமல் போகாதீர்கள், தொழுவத்தை மறந்து போவாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நேரத்திலே நாம் யாவரும் மீண்டும் ஒரு முறை நாம் தேவாதி தேவனை ஒரு 5 நிமிடம் நெல்சன் இமானுவேலோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே, நான் இனி காணாமல் போக மாட்டேன், நன்றி இல்லாதவனாக நான் ஒருபோதும் மாற மாட்டேன் என்று நாம் யாவருமாய் சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? ஒரு நாள் பாவமை
ஆமென். அல்லேலூயா. உம்மைத்தான் பின்தொடர்வேன். காணாமல் போன ஆடுகள் தொழுவத்தை